6 பேச்சாளர்களும் 6 கவிஞர்களும் ரொம்ப பாராட்டுறோம். அது ஒரு பக்கம் இருந்தால் கூட உங்களையும் பாராட்டணும். ரொம்ப இனிமையாக அந்த பட்டிமன்றம் நடந்தது. அதுக்கு முதல்ல தாராபுரம் மக்களுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஆதித்யா டிவியுடைய முக்கியமான பணியுமே அதான். கவிப்பரசு சொல்கிறார், இன்றைக்குள்ள பரபரப்பான ஒரு மனுஷனுக்கு அந்த சிரிப்பு ஏன் அவசியம்? எந்தெந்த வீட்டு திணையெல்லாம் சிரிப்பொலி கேட்குறதோ அங்கே மரணம் உட்காருவதே இல்லை. உன்னுடைய சிரிப்பின் நீளம் எவ்வளவோ அதுதான் உன்னுடைய ஆயுளின் நீளம். நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் போது உன் சவப்பட்டிலிருந்து ஒரு ஆணி கழட்டப்படுது. வாழ்க்கை பூட்டே கிடக்குதுங்க. அது சிரிப்பு சத்தம் கேட்டால் மட்டும்தான் திறந்து கழுது. பார்த்தீங்களா? தருவோன் பெறுவோன் 2 பேருக்குமே இழப்பில்லாத ஈடு இல்லாத ஒரு செல்வம் எதுனா சிரிப்பை பண்ணுவார். அதுக்காகத்தான் இதுக்காக இப்படி நேரம் ஒதுக்கணும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா வசதியும் இருக்குது. கார் இருக்குது, பங்களா இருக்குது. நாங்கள் எல்லார் வீட்லேயும் சந்தோஷம் இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது. பணம் 1000 ரூபாயில் ஆனந்தம் கண்டவனு இருக்கான், 10,000 ரூபாயும் பத்தலைன்னு இருக்கான். இதில் யார்? நாடும் வீடும். முதல்ல வீடு முன்னேறினாலே நாடு முன்னேறும். வீடு முன்னேறினா அந்த தெரு முன்னேறும். தெரு முன்னேறிச்சுன்னா அந்த ஊர் முன்னேறும். ஊர் முன்னேறினா அந்த தாலுகா, மாவட்டம், மாநிலம், நாடு, இதுதான் உலகம். அதனால் வீட்டில் இருக்கிறத சரி பண்ணால் போதும். ரொம்ப பெருமையான விஷயம். ஆண்கள் பெண்கள் ரொம்ப நாளாக அந்த போட்டி இருந்துக்கிட்டே இருக்கு. நீ என்ன 40,000 ரூபா சம்பளம் வாங்குற, நான் உன்னை விட 60,000 வாங்குறேன் அப்படின்னா அந்த வீடு தமிழ்நாடாக இருக்காது, காஷ்மீராக மாறிடும், அடிதடியாக போயிடும். ஒரு காலத்தில் கலகலப்பாக இருந்த குடும்பம் இப்போ கைகலப்பாக போச்சுன்னா என்ன அர்த்தம்? 2 பேருக்கு இடையில பாராட்டுற விஷயம். இப்போ யார் பாராட்டுறாரு? பொதுவாக பெண்கள் மனசு என்ன ஏங்கும் தெரியுமா? நம்மளை பாராட்ட மாட்டாரான்னு ஏங்கும். ஆண்கள் மனசு என்ன ஏங்கும் தெரியுமா? அவங்க அனுதாபப்படுவாங்களா, நம்மளுக்கு யாராவது இறக்கப்படுவாங்களா, அலைஞ்சு திரிஞ்சு உழைச்சி வரமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சோன்னா ஏங்க இப்படி டயர்டாக இருக்கீங்க, இந்தாங்க ஜூஸ் சாப்பிடுங்க, சாக்ஸை கழட்டுங்க, கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் உட்காருங்க, ஃபேன் காற்றுல உட்காருங்கன்னு சொன்னால் தான் அவன் சந்தோஷம். டென்ஷனாக வருவேன். என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கீங்க, ஆஃபீஸில் மேனேஜரு குரங்கு மாதிரி இருக்கேன்னு என்ன சொல்லி திட்டான், அதுதான் எனக்கு ஒரே டென்ஷன். நீங்கள் உட்காருங்க லூசு போய், அப்படியா சொன்னா? நீங்கள் குரங்கு மாதிரியா இருக்கீங்க, உட்காருங்க, குரங்கு தான் உங்களை மாதிரி இருக்கு, உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்னா சண்டை இரட்டிப்பாயிரும். இப்படியா பாராட்டுறது? அதே போல் மனைவி சமையல் செஞ்சு வச்சுருந்தா ஒன்றும் இல்லைங்க, நல்லா இருக்குமா, அழகாக செஞ்சுருக்கமான்னு சொன்னால் 3 மணி நேரம் அந்த பிள்ளை அடுப்படியில் இருந்த அந்த களைப்பு அந்த சொல்கிற ஒத்த வார்த்தையில் நீங்கிரு. நல்லா இருந்துச்சு சமையல் நான் பாடா அப்படின்னு. காப்பி கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கி எதுக்கு வெட்டுக்குன்னு கிளாஸை பிடின்னு போகிறக்கா? காப்பி சூப்பர்னு சொல்ல மாட்டானா, சாப்பிட்டுட்டு லெமன் டீ சூப்பர் அப்படின்றான். நீ எல்லாம் எதுக்கியா பிறந்த அப்படி. பார்த்தீங்களா? இப்படி மாற்றி மாற்றி இருந்துடக்கூடாது. இதெல்லாம் இருக்கட்டும். இந்த 2 பேருக்கும் பாருங்க, அப்பா வல்லினம் கொஞ்சம் ரப்பாக தேர்ப்பார், அம்மா மெல்லினம் கொஞ்சம் மென்மையாக தேர்ப்பாங்க. அப்போ தான் இடையினம் குழந்தை உருவாக முடியும். சில விஷயங்கள் இருக்குது, சில விஷயங்கள் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் எப்பவுமே பெண்ணுக்கு இறக்க குணம் ஜாஸ்தி. நீங்கள் நிறையா பள்ளிக்கூடங்களை பாருங்களேன், எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்குலாம் அதிகபட்சம் பெண்களாக தான் போட்டிருப்பாங்க. ஏன்னா எதுக்கு ஏங்குது, ஏன் அழுகிறான்றது பெண்களுக்கு தான் தெரியும். இவரெல்லாம் டென்ஷனாக அடக்க முடியாது, போட்டேன்னு வச்சுக்க பண்ணுவார். ஆனால் இதுக்கெல்லாமா கைதிட்டவங்க போட்டதுக்கெல்லாமா நீங்கள் ஒரு போடுவீங்க, சரி பரவாயில்ல. அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டார். ஏன்னா பட்டிமன்றத்தை முடிக்க போகிறாங்க அப்படின்னு சந்தோஷம். எல்லா கல்யாண வீட்டுக்கும் போகிறப்ப எல்லாரும் வாழ்த்தி எப்படி பேசுகிறாங்க? பொன் மாப்பிள்ளை வாழ்த்தி வள்ளுவனி வாசியும் போல. பார்த்திங்களா? அவர் நீ பார்த்துக்க வள்ளுவன் வாசி என்னைக்காது இல்லை, அவங்க ஃபோன் நம்பர் தான் விட்டுருக்கா, ராமனும் சீதையும் போல இப்படித்தான் பேசுகிறீங்களோ இல்லையே. ஏதாவது ஒரு கல்யாண வீட்டில் யாராவது ஒரு ஆம்பளை என்னையும் என் மனைவியும் போலன்னு சொல்ல முடியுதா? அந்த அளவுக்கு வயசு அங்கே வயசில். தசரதனுக்கு 60,000 மனைவிகள் ராமாயணத்தில். ஆனால் ஒரு சந்தேகம் கிடையாது, அவர் 60,000 மனைவி என்னைக்கு எண்ணினார்னு தெரியல. 1 2ன்னு எண்ணங்குழியுமே அவருக்கு 85 வயசு ஆகி போயிருக்கும். அப்புறம் எப்படி மித்த வேலைகள் ஒன்றும் தெரியல, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 60,000 மனைவிகள், ஒரு சந்தேகம் கூட கிடையாது தசரதனுக்கு. ஆனால் ராமனுக்கு ஒரே மனைவி சீதை. எத்தனை சந்தேகப்பட்டா தெரியுமா? போனியே அங்கே போனே, எங்கே தீக்குழி, நீ பத்தினி ஆண்டி நிறுவி. பார்த்தீங்களா? இப்படி நடக்குது. எல்லாம் நடந்தாலும் பெண்கள் வீட்டுக்கு ஒரு மெழுவத்தி மாதிரி. மெழுவத்தியை தூரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் தெரியும், பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா மெழுவத்திக்கில் ஒரு இருட்டு இருக்கும் சின்னதாக. அது மாதிரி தான் அவங்க சிரிச்ச மாணிக்கு இருப்பாங்க, உள்ள பல்வேறு சோகங்களை அடக்கி வச்சுருப்பாங்க. ஏன் தெரியுமா? வீட்டில் எல்லார் முகத்தில் மகிழ்ச்சியை பழுத்துட்டு நைட்டு தூங்குறப்ப ஏதாவது துக்கத்தில் ஒன்றா வச்சு போர்வையை பொத்தி அழுது முடிப்பாங்க. 10 நிமிஷம் அழுது இருக்குண்டே நேரம் ஒதுக்குவாங்க. அதான் பெண்கள். அந்த அழுகச்சத்தை வெளியே தரக்கூடாது தான் கொலுசு வலையெல்லாம் போடுறது, சலண்டு. அது தெரியக்கூடாதுக்கா, மறைக்கிறதுக்கு. அப்படி வீட்டில் எல்லார் முகத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கி தாங்க இருட்டு அனுபவிச்சு அதில் அந்த மெழுவத்தி உரி காணாமட்டு போகிற மாதிரி பெண்ணு அந்த வீட்டுக்காக உரி கடைசியில் காணாமலே போயிடான்னா. அதுதான் சொன்னாங்க, வீட்டுக்கு ரூபா காசு பணம் வந்தால் என்ன சொல்கிறோம்? லட்சுமி வந்துக்கிட்டே இருக்கா. எங்கேயாவது வீட்டில் லட்சுமணி வந்துக்கிட்டே இருக்கான் சொல்லியிருக்கோமா? கிடையாது. எந்த இடமா இருந்தாலும் பெண்கள் அங்கே இருந்தால் தான் ஒரு மரியாதை. லேட்டாக வர்றீங்க வீட்டுக்கு, பையன் வருவான், மலையில் நனைஞ்சு வருவான், சத்து நடிப்பார் அவங்க அப்பா, ராஸ்கல். 2000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிறீங்க, புத்தகத்தை பூரா நினச்சி விட்டியாடா. ஆனால் அம்மா ஓடியாந்து, ஐயோ ஏங்க அடிக்கிறீங்க? எப்பா புத்தகத்தை நினச்சிய தலையில் வச்சு வந்தியா?
நீ புத்தகம் நனைஞ்சாலும் பரவாயில்லப்பா, நீ நனையக்கூடாதுன்னு சொல்கிறது அம்மா. அதனால் எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்க முடியாதுன்றக்காக தான் பெண்ணை படைச்சாரணும். இது வீட்டுக்கு. நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க? கொல்கத்தா வீதியில் நடந்து போகிறப்ப, அன்னை தெரசா நடந்து போகிறப்ப 2 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த சீல் நாற்று அடிக்குது, சலத்தோட வாசம், எவனும் போக முடியாது. ஆனால் தெரசா துணிஞ்சு போய் அவங்க புண்களை சுடுதண்ணி வச்சு கழுவிட்டு, இத்தனை பேர் இப்படி தொழுநோயால் இருக்கீங்களா, உங்களுக்கெல்லாம் ஒரு ஆசிரமம் கட்டன்னு சொல்லி தைரியமாக போனப்ப இந்த கருணை இது வரைக்கும் ஆட்டி வந்த கிடையாது. அதனால தான் பார்த்திபன் ஒரு கவிதை எழுதினார், தெரசா நீ கருவுற்று இருந்தால் ஒரு குழந்தைக்கு தான் தாயாக இருந்திருப்பாய், கருணையுற்றதால் தான் இந்தியாவுள்ள எல்லா குழந்தைக்குமே நீ தாயாக இருக்கிறாய். பார்த்தீங்களா? இதுதாங்க இறக்கப்படுற எளிமை. அதான் அவங்க போட்டி பொழுது எல்லா இடத்திலும் பெண் நாங்கள் ஒரு 30 நாள் வெளியூர் நிகழ்ச்சி போகிறோம்னா 30 இடத்துலையுமே மாரியம்மன் காளியம்மன் தான் திருவிழா எடுக்கிறோம். எந்த ஊர் வீட்டில் பெண்ணை வணங்குறாங்களோ அவங்க முன்னேறிப்பாங்க. ஆண்கள் 2 விஷயத்தை மறக்கக்கூடாது, 2 பேரை மறக்கக்கூடாது. உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் தாய், உன் கருவை சுமந்தவளையும் உன் மனைவி. உன்னை கருவில் சுமந்தவளையும் உன் கருவை சுமந்தவளையும் நினைச்சா போதுங்க. நாட்டுக்கு அன்னை தெரசா சொல்கிறோம். ஜூலின்ற ஒரு பெண்மணி சிவகங்கை பக்கம், வெள்ளக்காரனுடைய அந்த வெடிபொருள் மீது முதல் மனித வெடி உண்டு அவங்க தான். உடம்புல வெடி உண்டை கட்டிக்கிட்டு அது மேலே குதித்து அத்தனை வெடி உண்டு செயலுக்கு செஞ்சது ஒரு சின்ன வயசு பொண்ணு ஜூலி. விடுதலை போராட்டத்தை சொல்கிறோம், வேலுநாச்சியாரை சொல்கிறோம், அன்னை தெரசாவை சொன்னோம், இந்திரா காந்தியை சொன்னோம். அவங்களுக்கு சரிசமாக சும்மா விமானம் ஓட்டுறது ஆண்கள் சொல்லலாம், அங்கே என்ன 2 வீலர் ஓட்டுறோம், காரை ஓட்டுறோம், பைக்கை ட்ரெயினை ஓட்டுறோம், விமானத்தை ஓட்டுறோம். அவங்க சொல்கிற ஒன்றே தான், உங்களை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறேன், அது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒரே வார்த்தை மட்டும் சுருக்கமாக சொன்னால், வீடு நாடு முன்னேற இந்த எளிமை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய பெரிய இயக்குனர் மேடையிலே சொன்னார் தான் மனைவி வச்சுக்கிட்டு, நான் இன்னைக்கு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கேன்னா ஒரே விஷயந்தான், நீ பெருசா நான் பெருசா ஆம்பளடி அப்படின்னு சொல்கிறலாம் ஒன்றும் வீரம் கிடையாதுங்க. யார் ஒருவன் குடும்பத்தில் மனைவியிடம் தோற்று போகிறானோ அவன்தான் வாழ்க்கையில் ஜெயிப்பான். எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வளர்ச்சிக்கெல்லாம் தாய்க்கு கோயில் கட்டினவர் ஒரு ஆள் தான். இன்ன வரைக்கும் 40 வருஷம் ஆகி எம்ஜிஆர் நினைவில் வச்சுருக்கோம்னா, யார் தாய் நாட்டை மதிக்கிறானோ, யார் தாயை மதிக்கிறானோ அவன் பூரா உச்சம் தொடுவான். நாடும் வீடு முன்னேற பெரிதும் காரணம் ஆண்களாக இருந்தால் கூட சில விஷயத்தில் அவங்களையும் மிஞ்சி பெண்களே 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 என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை ஆதித்யா டிவி நேயர்களுக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் மீண்டும் ஒரு பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.